ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். அதிசார குரு பயிற்சி பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குருநாதர் அதிசாரமாக சென்று அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அளவில் மறுபடியும் மிதனத்தில் சென்று அமர்ந்து விடுவார். கடகத்திலே இருக்கிற போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அளவில் அங்கேயே வக்கரம் அடைகிறார். மறுபடியும் மிதனத்தில் வந்து அமர்கிற போது வக்கரகதியில் தான் வந்து அமர்கிறார். வக்கர நிவர்த்தி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிறது. அதிசாரமாக குருநாதர் கடகத்திலே சென்று அமர்கிற போது அங்கிருந்து மிதனம் மறுபடியும் மிதனத்துக்கு வந்து வருகிற அந்த காலம் வரைக்கும் அதிசார இந்த குரு பயிற்சி பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 7ஆம் இடத்துல நல்லபடியாக உச்சமடைந்து ராசியை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார். ராசி குருவின் பார்வையில் வருகிறது. லாபஸ்தானம் குருவின் பார்வையில் வருகிறது. 11-1-3 குருவின் பார்வையிலும் 7ஆம் இடம் குருவின் இருப்பாலும் நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குருநாதர் மறைந்திருந்தார். ஏதோ மற்ற கிரகங்களின் செயல்பாடுகள் மூலம் ஓரளவு நற்பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டது. இந்த அதிசார குரு பயிற்சி குருநாதர் உச்சமடைந்து நேரடியாக ராசியே தொடர்பு கொள்கிறார். ஒரே நேரத்துல ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில், லாபஸ்தானம் குருவின் பார்வையில், 3ஆம் இடம் குருவின் பார்வையில். முயற்சிகள் எல்லாம் பலிக்க போகிறது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக முடிய போகிறது. லாபமாக ஆதாயமாக முடிய போகிறது. அற்புதமான பொற்காலம். சரியாக மகர ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆல்ரெடி உங்களுக்கு இப்போது நல்லபடியாக உங்களுடைய காட்டுல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சியில் அடைமழை பெய்ய காத்திருக்கிறது. தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். அற்புதமான பொற்காலம். மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான பொற்காலம். அது மட்டுமில்லை, ராசி உச்ச குருவின் பார்வையிலும் ராசிநாதன் குருவின் வீட்டில் குருவின் பார்வையிலும் இருக்கிற போது ஏழரை சனியில் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தீங்குகளும் அப்படியே விலகிவிடும். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான பொற்காலம். சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலம் ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு வழி லாபங்கள், தனியார் துறை வழி லாபங்கள், நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களோடு யாரோடு தொடர்புக்கு போகிறீர்களோ அத்தனை நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அற்புதமான பொற்காலமாக இந்த காலத்தை சரியாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரியாக பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும். அதாவது 11ஆம் இடம் குருவின் பார்வையால சுபத்துவமாக இருக்கிறது. 3ஆம் இடமும் குருவின் பார்வையால சுபத்துவமாக இருக்கிற போது சகோதரர்கள், அதாவது அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இந்த சகோதர அமைப்புகளுக்குள்ள இருந்த எல்லா கருத்து முரண்பாடுகளும் அப்படியே விலகிவிடும். சகோதர ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அற்புதமான பொற்காலம். நீங்கள் உதவி கேட்டு சகோதரர்களை சென்று அவர்களுடைய வீட்டு வாசலில் என்ற காலங்கள் எல்லாம் போய் அவர்களே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகிவிடும். அற்புதமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒரு பரஸ்பரம் புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சரியான இந்த வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமில்லை, 11ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாய ஸ்தானம், உங்களுடைய அதாவது 2ஆம் திருமணத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிற போது நல்ல வரன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பது முக்கியமில்லை, மனதுக்கு பிடித்த வரனாக இருக்க வேண்டுமே. நிச்சயமாக நல்ல வரனாகி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தது போல நல்ல மாங்கல்யம் அமைவதற்கான, நல்ல குடும்பம் அமைவதற்கான, நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம். ராசி குருவின் பார்வையில், 11ஆம் இடம் குருவின் பார்வையில், 3ஆம் இடம் குருவின் பார்வையில். அதாவது காதலின் தேசம் கதவுகள் திறக்க போகிறது. பட்டாம்பூச்சி பறக்க போகிறது. காதலில் விழப்போகிறீர்கள். நல்ல காதலர்கள் அறிமுகமாகி காதலிலே பறக்க போகிறீர்கள். ஏற்கனவே காதலித்துக் கொண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு கிரீன் சிக்னல் விழப்போகிறது.
அப்பா அம்மாட்ட நல்லபடியாக சம்மதம் வாங்கி திருமணம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்திற்காக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது 7ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் ராசி எல்லாமே குருவின் தொடர்புக்குள் வருகிற போது நல்ல வரன் அமைந்து அந்த வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும், வளரும், படரும், மலரும், தொடரும். நல்ல அற்புதமான வாய்ப்பு. பரம்பரையில நல்லபடியாக குலம் விருத்தி அடையும், ஆண் வாரிசு கிடைக்கும். அற்புதமான பொற்காலம். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் ராசி எல்லாமே குருவின் தொடர்பால சுபத்துவமாக மலர்கிற போது நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தால் அந்த திருமணம் அற்புதமான திருமணமாக ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவ, மரியாதை எல்லாம் பதித்து வாழ்ந்தால் இந்த தம்பதிகளைப் போல வாழ வேண்டும் என்று உதாரணமாக வாழக்கூடிய ஜோடிகளாக வாழ்ந்து விடுவீர்கள். குருவினுடைய இந்த பலத்தை, இந்த பார்வை பலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் திருமணமாகாதவர்கள், 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. சரி, ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. பொருளாதாரத்துக்கு எந்த தடைகளும் இல்லை, நல்லபடியாக இருக்கலாம். 3ஆம் இடம் குருவின் பார்வை, அதாவது என்ன நடக்கிறதோ இல்லையோ நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரப்போகிறது. ராசிநாதன் 11ஆம் இடம், 3ஆம் இடம் குருவின் தொடர்பால, உச்ச குருவின் தொடர்பால வலுத்திருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய, உங்கள் ஆள் மனதிலே இருக்கக்கூடிய நீண்டகால செயல் திட்டங்கள், என்னென்ன நல்ல முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும், ஒரு வீடு வாசல் கட்ட வேண்டும், ஒரு திருமணம் செய்ய வேண்டும், குலதெய்வ ஆலயத்திற்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும், என்னென்ன நல்ல காரியங்களோ நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். உண்மையில சொல்றேன், எனக்கு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியவில்லை. சரியாக மகர ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போல பொற்காலம் வாழ்வில் இன்னொரு தடவை வருவது என்பது குதிரை கொம்பு, அதாவது குறிஞ்சி மலர் போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது போல இந்த வாய்ப்பு சரியாக வந்திருக்கிறது. அதாவது குருநாதர் தன்னுடைய பார்வைகளால் நன்மைகளை எப்போதுமே தருவார். ஆனா இந்த முறை அற்புதமான பார்வை அமைப்பு. 11ஆம் இடம் ராசிநாதன், 3ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாமே குருவின் தொடர்பால வளர்த்திருக்கிறதே. இந்த வாய்ப்பை மிஸ் அதாவது நீங்கள் தவற விட்டு விட்டால் உண்மையில நீங்கள் துரதிர்ஷ்டசாலிகளாகி விடுவீர்கள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு அற்புதமாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் குருநாதர் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார். அங்கிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் மறுபடியும் மிதுனத்துக்கு வருகிறார். இந்த கால பகுதி அற்புதமான காலம். அவர் அங்கே வக்கரமடைந்தாலும் என்ன, என்ன நடந்தாலும் சரி, அவர் அங்கே உச்சமடைந்து இருக்கிறார். ராசி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்கலாம். வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் அற்புதமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியாக எல்லா துறைகளிலும், எல்லா நிலைகளிலும், விவசாயம், வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல, அதாவது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு ஏற்கனவே குருவின் பார்வையிலிருந்து இப்போ குருவின் பார்வையை விட்டு விலகுகிறார். அதனால வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். மற்றவர்களோடு நீங்கள் தொடர்புக்கு போகிற போது சற்று ஹாஷா பேசிவிடக்கூடாது. சற்று மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இந்த ஒரு விடயத்தை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள் மூலம், தேவையில்லாத சூடான விவாதங்கள் மூலம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த அதிசார குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி எல்லாமே குருநாதருடைய நட்சத்திரங்கள். வியாழக்கிழமைகள்ல அல்லது இந்த நட்சத்திர நாட்கள்ல நல்லபடியாக விரதம் இருந்து ஆலங்குடி சென்று குருநாதரை வணங்கலாம், அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து வணங்கலாம். ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இன்னும் கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த அதாவது அதிசார குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.